இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகுற அடுத்த ஐபிஓவான ஜெனிட்ரெக்ஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க 2000ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெனிட்ரெக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு மருந்து நிறுவனம். இவங்க எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்கன்னா ஜெனரிக் மெடிசன், அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி அஃபோர்டபுள் மெடிசனை மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் பண்றதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸை 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இதுல பார்த்தோம்னா ஓஆர்எஸ் பவுடர், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மலேரியல், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ரி, ஸ்கின் கேர் இதெல்லாம் இருக்கு. எக்ஸ்போர்ட்ல பார்த்தோம்னா ஆயில்மெண்ட், கிரீம், ஜெல், கேப்சியூல், லிக்விட் எக்ஸ்டர்னல், ஆன்டி மலேரியா. அடுத்து ஜெனரிக் டிவிஷன்ல பார்த்தோம்னா பயோசென், லிக்விட் ஓரல், ஆன்டிசெப்டிக், அடுத்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல். இந்த மாதிரி 250க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. இந்த நிறுவனம் WHO GMP கைட்லைன்ஸை கடைபிடிக்கிறாங்க. அது போக ISO 9001 2015 சர்டிபிகேட்டும் ஈரோ UK சர்டிபிகேஷன்ல வாங்கியிருக்காங்க. உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் 600க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளுக்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. அதுல 325 கரண்ட்லி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் கரண்டா மத்திய பிரதேசத்துல இந்தூர், தேபால்பூர், முராத்புரா வில்லேஜ்ல நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்கிற பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸை சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கிற கோஸ்டாரிக்கா, கரீபியன், அதுக்கப்புறம் பெசிபிக் ரீஜியன்ஸ், டான்சானியா, மொசாம்பிக் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி 100% ஓன் சப்சிடியரி நிறுவனமான பயோசென் ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் பயோஜெனிசிஸ் கார்பரேட் மூலமா இந்தியால ரெஸ்பெக்டபிளான மார்க்கெட் ஷேரை வச்சிருக்காங்க. ஜெனிட்ரெக்ஸ் லிமிடெட் இவங்க அஜந்தா ஃபார்மா, பயோமெடிக்கல், ஜெஸ்ட் ஃபார்மா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஒயிட் லேபிள் மேனுஃபேக்சரிங்னு சொல்லப்படுற தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இவங்க கொண்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்காவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் எல்லாமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. செப்டம்பர் 2023 நிலவரப்படி 539 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 29.88% இருக்கு. ROCEல 37.29%ல இருக்காங்க. டெப்ட் அண்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 1.51 இருக்கு. என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 40.68 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க கட்டுற மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறதாவும், அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் பிளாக் அப்கிரேட் பண்றதுக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பை 2030ல இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 5.9% growth இருக்கும். அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன். இவங்களுக்கு பியர்ஸா 2 கம்பெனி கொடுத்திருக்காங்க. சுதர்ஷன் ஃபார்மா இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், சிகாச்சி இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். இதுல ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமா இருக்கிறது இப்போ ஐபிஓவா வந்திருக்கிற ஜெனிட்ரெக்ஸ் லிமிடெட் தான். அடுத்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் February 19, க்ளோஸ் ஆகிற டேட் February 22. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னா 10 rupees per ஷேரா கொடுத்துருக்காங்க. பிரைஸ் 75 to 79 per share. லாட் சைஸ் 1600 ஷேர்ஸா இருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் 40.68 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 40.68 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்து இவங்களோட ஐபிஓ டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 23, ரீஃபண்ட் February 26. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் February 26. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா February 27 இருக்கு. இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா
மினிமமா 1,26,400 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 79. பிப்ரவரி 14 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.